வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக 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 முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து வருகிறேன். நாம் சனி பகவானுடைய பயிற்சிகளான 7 சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி என சனி பகவான் பயிற்சி அடையும் போதெல்லாம் நாம் அச்சப்படுகிறோம், பயப்படுகிறோம். அவர் நிறையா கருதல்களை செய்து விடுவார். நம் வாழ்க்கை படுபாதாள குழிக்குள் போய்விடும் போல் தெரிகிறது என பயப்படுகிறோம். அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பிறப்பு சாதகத்திலே சந்திர பகவான் நல்ல நிலையில் இருந்தால், அதாவது சூரிய பகவான் எங்கு இருக்கிறாரோ உங்கள் ஜாதகத்தில் அதற்கு 4வது வீட்டில் இருந்து 10வது வீடு வரை சந்திர பகவான் இருந்தால் நல்ல நிலையில் இருக்கிறார் என அர்த்தம். அவரோட ராகுவோ கேதுவோ தொடர்பு இருக்கக்கூடாது. மற்றபடி அவர் இந்த நிலையில் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்படி இருந்துவிட்டால் உங்களுக்கு சனி பகவானுடைய அஷ்டமச்சனியும், கண்டகச்சனியும், அர்த்தாஷ்டமச்சனியும், 7 சனியும் ஒன்றும் செய்யாது. அதுபோக ராகுவானுடைய பயிற்சி, கேது பகவான் பயிற்சி எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. சரி, அப்படி இல்லை, சனி பகவான் சூரிய பகவானுக்கு சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறார் சந்திரன், சூரிய பகவானுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறார் சந்திரன் 2வது வீட்டில், இல்லை சூரிய பகவானுக்கு 3வது வீட்டில் இருக்கிறார் சந்திரன், அல்லது சூரியனுக்கு 11, 12 வீட்டில் இருக்கிறார் என்றால் அந்த சூரியனை, அந்த சந்திரனை குரு பகவானோ சுக்கிர பகவானோ வலுவான முறையில் இருந்து பார்த்தால் மீண்டும் அந்த சந்திரன் வலிமையை அடைந்து விடுவார். அப்படி அடைந்து விட்டால் உங்களுக்கு இந்த சனி பயிற்சிகள், ராகு பயிற்சிகள், கேது பயிற்சிகள் ஒன்றும் செய்யாது. அதனால் ஜாதகத்தினுடைய அமைப்பை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து விட்டால் நாம் எதைக்கும் பயப்பட தேவையில்லை. இதுபோக ராகுகள் பயிற்சி, ராகு புத்தி ராகு தசா, கேது புத்தி கேது தசா, சனி புத்தி சனி தசா நடக்கவில்லை என்றால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மற்றவற்றை நாம் அடுத்தபடியே காண்போம். நன்றி, வணக்கம்.